ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு இண்டிவிஜுவலாக வந்து ஸ்ரீலங்காவுக்கு நம்ம எப்படி போயிட்டு வர போகிறோம், அந்த ப்ராசஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்களே வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏர் ட்ராவல் டிக்கெட் போட்டு ஆன்லைனில் தான் விசா எடுக்கணும். அங்கே ஃபுல்லாக ஸ்ரீலங்காவில் தான் ஆன் அரைவல் விசா தான். நீங்கள் எடுத்துகிட்டு நீங்களாகவே இண்டிவிஜுவலாக போயிட்டு அழகாக வரலாம். 1 ஹவர் 1.5 ஹவர் ட்ராவல் தான் சென்னையிலேருந்து. ஸோ நீங்கள் ரொம்ப ஹெக்டிக்காக தேவையில்ல. ட்ராவல் வந்து ஜேர்னியும் டைம் கம்மி, ப்ளஸ் சிட்டி வந்து கொழும்புன்ற சிட்டி ஸ்ரீலங்காவில். ஸோ நம்ம அங்கே தான் போகிறோம். அது எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் என்னென்ன பிளேசஸ்லாம் போனேன், எப்படி இருந்ததுன்றதை பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஏர் டிக்கெட் புக் பண்ணோம் சென்னையிலேருந்து. அதில் வந்து மேக்மை ட்ரிப்பில் போட்டோம். அதில் வந்து இண்டிவிஜுவல் வந்து காஸ்ட் பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுனுக்கு சேர்த்தே வந்து பார்த்திங்கன்னா 22,500 வந்தது. ஸோ ஒன்ஸ் வந்து நாங்கள் இங்கேருந்து சென்னையிலேருந்து கொழும்பு ரீச் ஆனதுக்கப்புறம் நாங்கள் நீங்கள் ப்ரேயராக வந்து கால் டாக்ஸி புக் பண்ணாலும் புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இறங்கி வெளியில் போயிட்டு ப்ரீபெய்ட் டாக்ஸிஸ் இருக்கும். நம்ம ஊர் காசுக்கு தெரியும், நம்ம இங்கே ₹1 அங்கே ₹3. ஸோ பேஸ்ட் ஆன் தட் தான் அங்கே ரேட் சொல்லுவாங்க. உங்களுக்கு ஓகேனா நீங்கள் அங்கேருந்து கேப் எடுத்துகிட்டு நீங்கள் எங்கேனாலும் போய் ரீச் ஆகிக்கலாம். நீங்கள் ஹோட்டல் புக் பண்ணிட்டீங்கன்னா முதல்ல போய் ஏர்லி செக்இன் பண்ணுறது டைமிங்லாம் கேட்டுவிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி அங்கேருந்து கேப் எடுத்துக்கோங்க. அங்கேருந்து நீங்கள் போனீங்கன்னா ஹோட்டல் ரீச் ஆனதுக்கப்புறம் செக்இன் பண்ணிவிட்டு உங்களோட ட்ராவல்ஸ்லாம் நீங்கள் வந்து எப்படின்றத பிளான் பண்ணிக்கலாம். பிளேசஸ் நீங்கள் எப்படி போகிறீங்களோ அதெல்லாம் ப்ரீ பிளான் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்துட்டு டைமிங் மிஸ் பண்ணாமல் நீங்கள் அழகாக பார்க்கலாம். நான் வந்து இப்போ ஏர்போர்ட் வந்துவிட்டோம், கொழும்பு ஏர்போர்ட் ஸ்ரீலங்காவில். நம்ம இங்கேருந்து வந்து இப்போ ரூம் போகிறோம். ரூமுக்கு வந்து இங்கே வந்து நான் ப்ரீபெய்ட் டேக்ஸாக எடுத்துக்கிட்டோம். நாங்கள் ஒரு 3 பேர் போயிருந்தோம். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு டாக்ஸியோட ரேட்டு நாங்கள் அங்கேருந்து அரௌண்ட் 25 கிலோமீட்டர் ஹோட்டல் ஹில்டன் கொழும்புன்னு அந்த ஹோட்டலுக்கு பார்த்திங்கன்னா இங்கேருந்து டாக்ஸியோட ரேட்டு வந்து அவங்க ஊர் காசுக்கு வந்து 8,500 சொன்னாங்க. நம்ம ஊர் காசுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா க்ளோஸ் டு 3,000 வரும். ஸோ நல்ல லக்ஸுரி காரே வந்து நமக்கு அங்கே 2,500 3/4 மணி நேரம் 30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம கண்ட்ரிக்கும் அவங்க கண்ட்ரிக்குள்ள வித்தியாசம். பட் வந்து பார்த்திங்கன்னா கொழும்பு சிட்டி வந்து அவ்வளோ அழகாக நல்லா க்ளீன் அண்ட் நீட்டாக நல்லா கேரளா மாதிரி இருந்தது. நாங்கள் அதுக்கப்புறம் போயிட்டு டாக்ஸியில் போய்ட்டு ரூம் ரீச் ஆகிட்டு ஹோட்டல் நாங்கள் ப்ரீ பிளான்டாகவே புக் பண்ணி வச்சுருந்தோம். ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா பர் டேக்கு நாங்கள் அது வந்து ஹோட்டலில் அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டும் இருக்குது. நாங்கள் சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் புக் பண்ணியிருந்தோம். அதுக்கு ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டு ஒரு நாளைக்கு வந்து நம்ம ஊர் காசுக்கு வந்து 17,000 ருபீஸ் வந்தது. மற்ற எல்லாமே இன்சைடு வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருந்தது. நாங்கள் நிறையா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ நல்லா இருந்தது. என்ட்ரி ஆனோடனையும் அந்த ஒரு சிட்டிக்குள்ளே என்ட்ரி ஆகி நம்ம அந்த ஆம்பியன்ஸ்லாம் வந்து ரொம்பவே அழகாக ரசிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ வி ஆர் என்ஜாய்டு லாட். ஸோ தென் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்துவிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹோட்டல்லே இருந்தது. ரொம்பவே சூப்பராக அழகாக இருந்தது. நிறையா அவங்கள ஒரு டிஷ்ஷு நம்ம ஸ்ரீலங்கன் டிஷ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே நாங்கள் வெளியில் கிளம்பிட்டோம். அப்படியே வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நான் இருந்த ஹோட்டலை சுற்றி இருக்க பிளேசஸ் தான் இது. ரொம்ப வந்து அன்றைக்கி வந்து லீவ் டேஸ்னால பெருசாக வண்டிகள் எதுவுமே இல்லை. நாங்கள் தான் கொஞ்சமாக நாங்கள் மட்டும் தான் போகிற மாதிரி இருந்தது. அப்புறம் பார்த்தோன்னா கொஞ்சம் வெஹிக்கிள்ஸ் வந்தது. ஸோ சூப்பராக இருந்தது. பிளேசஸ் வந்து ரொம்ப அழகாக ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக எல்லாம் அழகாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு சின்ன குட்டியாக ஒரு மால் இருந்தது. சரி உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது என்னன்றதை பார்க்கலான்னு உள்ளே என்ட்ரானோம். பார்த்தா நல்லாவே இருந்தது. எல்லா திங்ஸும் நம்ம எப்படி சூப்பர் மார்க்கெட் இருக்கும்ல இது மாதிரி அங்கே ஹீல்ஸ் அப்படின்ற ஒரு சூப்பர் மார்க்கெட் நல்லா இருந்தது எங்கள் ஹோட்டல் பக்கத்தில். இப்போ நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒவ்வொரு பொருளோட ரேட்டும் எப்படி இருக்குன்றது இங்கே வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு பொருளை பார்த்திங்கன்னா 350 போட்டிருக்கோம் ஒரு கொய்யாப்பழம். ஐயோ அவ்வளோ காசு கொடுக்கணும். ஏன்னா அங்கே ரொம்ப எல்லாம் அவங்க ஊருக்கு அது பார்க்கும்போது எல்லாமே காஸ்ட்லியாக இருக்கும். பட் நம்ம ஊருக்கு கம்பேர் பண்ணும்போது ரேட்டு கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தோம். ஏன்னா நாங்கள் சண்டே ரிட்டன் கிளம்புறதுனால சண்டே வந்து கம்ப்ளீட் லீவு. இப்போ நம்ம ஊரில் எப்படி வந்து பார்த்திங்கன்னா சண்டே வந்து எல்லா ஷாப்ஸும் ஓப்பனில் இருக்கும். நம்ம ஆஃபீஸு இதுதான் லீவு இருக்கும். பட் அங்கே வந்து லீவுனா கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஷாப்ஸ்லேருந்து எல்லாமே ஒன் டே வந்து எல்லோரும் ஃப்ரீயாக இருக்காங்க அங்கே ஸ்ரீலங்காவில். அது முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் தென் வந்துட்டு வெளியில் அப்படியே அவுட்டிங் போனோம். வெளியில் வந்து ஒரு லோக்கல் ஆட்டோ எடுத்துக்கிட்டோம். அவர் வந்து நமக்கு தமிழ்லாம் பேசினார். நமக்கு நல்லாவே கைட் பண்ணார். எங்கெல்லாம் போனால் நம்ம என்னெல்லாம் ரெக்குயர்மெண்ட் சொல்கிறோமோ அங்கெல்லாம் வந்து எங்களை கூட்டிகிட்டு போனார். ஸோ பக்கத்தில் எங்கள் இதில் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கெசினோ இருந்தது. ஸோ கெசினோ போனோம் ஃபஸ்ட்டு. அங்கே ஒரு 2-3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணோம்.
எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கெசரா முடிச்சுட்டு சின்னமன் ஒரு ஹோட்டல் இருந்தது நியர் பீச் பக்கத்தில், அதை போய் பார்த்தோம். தென் வந்துட்டு தாஜ் ஹோட்டல், நம்ம எப்படி சென்னையிலலாம் தாஜ் ஹோட்டல் இருந்ததில்ல அங்கே மாதிரி அங்கேயும் தாஜ் ஹோட்டல் இருக்குது. ஸோ நம்ம கிரிக்கெட்டர்ஸ் எல்லாமே பெரிய பெரிய ஆட்கள் வந்து அங்கே தான் தங்குவாங்க. எப்படி நம்ம பீச் ரோட்டில் வந்து நம்ம செக்ரட்டரியேட்லேருந்து அப்படியே எல்லாமே வருதோ அது மாதிரி அங்கே பீச் ரோடு தான் கம்ப்ளீட்டாக எல்லாமே இருக்குது. அவங்களோட கவர்மெண்ட் அஃபிஷியலோட பிஎம் ஆஃபீஸு, அவங்களோட செக்ரட்டரியேட்டு ப்ளஸ் ஹோட்டல்ஸு, பெரிய பெரிய ட்வின் டவர் ஹோட்டல்ஸ் எல்லாமே அது பக்கத்தில் தான் இருந்தது. ஸோ அதோட வியூஸு நீங்கள் எல்லாமே வந்து ஓப்பன், இப்போ நாங்கள் வந்து ஆட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த கவர் இருக்குள்ள அதெல்லாம் எடுத்துகிட்டு ஓப்பனில் வச்சு அப்படியே பார்த்துட்டே போனோம். ஒவ்வொரு இடமும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக அவ்வளோ சூப்பராக ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸோ இது ஸ்ரீலங்காவோட பார்லிமெண்ட் ஆஃபீஸு முன்னாடி இருந்தது, இப்போ வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க, அப்டேட் பண்ணிட்டாங்க. இது ஓல்டுனால அது அப்படியே வந்து ஒரு ஞாபகமாக வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போது இங்கேருந்து வியூ பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு ஒரு லோட்டஸ் டவர் ஹோட்டல் தெரியும். அது மேலே பார்த்திங்கன்னா லோட்டஸ் டவரில் அது ரெஸ்டாரண்ட்டு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அது எங்கள் ஹோட்டல் பக்கத்தில் தான் இருந்த வியூ அங்கே நல்லா இருந்தது. இங்கே பீச்சிலேருந்து பார்க்கும்போது தூரமாக தெரியுது, அது உங்களுக்கு வியூ குறுக்க தான் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த தான் போலீஸ் இவர் வந்து நம்ம ஊரில் டிராஃபிக் போலீஸ் தான், அங்கே ஸ்ரீலங்காவில் இருக்க டிராஃபிக் போலீஸு. அவர் எவ்வளோ அழகாக டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுறாரு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா பீச் வரதில் அன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அழகாக லைட்டிங்ஸ்லாம் போட்டு ராட்டனம் நம்ம ஊரில் இருக்க மாதிரி திருவிழா ராட்டனம் மாதிரி அழகாக போட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அழகழகான ஹை ரைஸ் பில்டிங்ஸ்லாம் இருந்தது. ஸோ எங்களோட ட்ராவல் டைம் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருந்ததுனால எங்களால் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணி எங்கேயும் பார்க்க முடியல. அதனால் ஆட்டோ எடுத்து நாங்கள் ஆட்டோவிலே ஈஸியாக கடன்னு சுற்றி பார்த்துட்டோம் எல்லாத்தையுமே. இது பாருங்கள், 2 பில்டிங்கு கனெக்டட் வித் ஒரு பிரிட்ஜு, பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது. இது நாங்கள் ஃபோனில் பார்க்குறத விட நீங்கள் நேரில் பார்த்திங்கன்னா இன்னுமே பிரமிப்பாக இருந்தது. ஸோ மலேசியாவில் வந்து பார்த்திங்கன்னா அது இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, இவங்க வச்சுருக்கிறது இன்னும் கொஞ்சமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பீச்லேயே வந்துட்டு 1980s கட்டின ஒரு பில்டிங் இருந்தது. அதை வந்து இன்னும் ஹோட்டல்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஊர் ரேட்டுக்கு அந்த ஹோட்டலோட ரேட்டு பார்த்திங்கன்னா 8500. அவங்க ஊர் ரேட்டுக்கு நம்ம ஊர் ரேட்டுக்கு ஒரு 2500. நல்லா இருந்துச்சு ஹோட்டல். இதுதான். ஸோ ஸ்ரீலங்கா நீங்கள் ஒரு 1 வீக் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா எல்லா பிளேஸஸும் கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். எங்களுக்கு வந்து 3 days தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஒன்லி கொழும்பு மட்டும் தான் நாங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் புக் பண்ணது அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் சார்ஜ் ஒரு 35,000 வந்தது. 3 நாள் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ ஹோட்டலு நம்மளை உள்ள லோக்கலில் சுற்றினது இதெல்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு 30,000. ஸோ ஒரு நீங்கள் 65,000 இருந்தாலே நீங்கள் அழகாக இதை சுற்றி பார்த்துடலாம். ஏன்னா எங்களுக்கு அவ்வளோ தான் ஸ்பெண்ட் பண்ணோம். நாங்கள் 70,000க்குள்ளே தான் இண்டிவிஜுவல் பர்சனுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு 3-4 days நல்ல பிளேசஸ் நல்ல ஹோட்டல்ஸ் கொழும்பு சிட்டியை ஈஸியாக ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு இடத்துக்கு போகிற 70,000ன்றது பெரிய அமௌண்ட்டாக தெரியும். ஆனால் நீங்கள் ஒரு இடம் போய் வந்தீங்கன்னா ட்ரிப்புன்றது உங்களோட மைண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட், ஒரு நியூ பிளேசஸ், நியூ எனர்ஜி எல்லாமே வரும் நீங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா. நீங்கள் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவோட ஃபுட்டை பற்றி சொல்லணும்னு நினச்சேன், அதை நான் மறந்துட்டேன், தான் சொல்கிறேன். ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அங்கே வந்து சீ ஃபுட்ஸ்லாம் நல்லாவே குவாலிட்டி வித் டேஸ்டியாக கிடைக்கும். அவங்களோட மேக் பண்ணுற இதுவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம இந்தியா கம்பேர் பண்ணும்போது நம்மளோட மேக்கிங் டிஃப்ரெண்ட், அவங்களோட அந்த மசாலு அதோட மேக்கிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நாங்கள் வந்து பீச்சில் வந்து ஒரு இறால், லாப்ஸு, நண்டு, இறால்லே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மசால் தடவி அழகாக போட்டு கொடுத்தாங்க. நாங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டோம். அந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் போனீங்கன்னா நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸில் அதுதான் ரொம்ப ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் அது இங்கே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொழும்புவில் வந்து நம்ம கிரிக்கெட்டர்ஸ் இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு ஹோட்டல்ஸ் வச்சுருக்காங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் கிராப். அங்கே வந்து காஸ்ட்லியாக இருக்கும், பட் ஆனால் அங்கே வந்து அதோட டேஸ்ட்டு, அங்கே உள்ள ஆம்பியன்ஸு அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் போகும்போது மினிஸ்ட்ரி ஆஃப் கிராப் ஹோட்டல் எங்கே இருக்குதுன்னு சொல்லி சர்ச் பண்ணி நீங்கள் போய் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் அன்றைக்கி நைட்டு டின்னருக்கு அங்கே தான் ட்ரை பண்ணோம். செம்ம சூப்பராக இருந்தது. நீங்களே என்ஜாய் பண்ணுவீங்க கண்டிப்பாக. ஸோ இந்த லோட்டஸ் பார்த்திங்கன்னா அந்த வியூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நைட்டில். அந்த பீச்லேருந்து டேரெக்டாக நாங்கள் அப்படியே பார்த்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் ரூம் கிளம்பிட்டோம். ஸோ இது வந்து என்னோடய செகண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு. இது உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து நான் அடுத்தடுத்து இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கேன் நிறையா. உங்களுக்கு ஒவ்வொரு பிளேஸஸும் என்ன மாதிரி இருக்கும், எப்படி என்னன்றதை கண்டிப்பாக இதை விட என்ன எலாபரேட்டாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்காக நீங்கள் நான் ஃபாலோ பண்ணுங்கள்.
ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய். Hi.